இன்றைக்கி நிர்மல் ஸ்கைவேன் மாலில் சூப்பராக இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரூட் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஸ்டால் தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இங்கே 20 rupeesக்கு வந்து ஸ்டிக் ஐஸ்கிரீம். ஸோ நம்ம சின்ன வயசில் ஸ்கூல் டைமில் சாப்பிட்ட சேமியா ஐஸ்கிரீம், அப்புறம் வந்து பால் ஐஸ், இளநீர் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. நிறைய ஃப்ரூட் ஃப்ளேவர்ஸில் இருக்குது. நான் இன்றைக்கி என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இளநீர் தான் எடுத்திருக்கேன். இதில் நான் அது மட்டும் இல்லாமல் சீத்தாப்பழம் சாப்பிட்டேன், அப்புறமா வந்து பைனாப்பிள் சாப்பிட்டேன், கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளூபெரி, இந்த மாதிரி புதுசாக நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது. அதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா 20 rupeesக்கு நீங்கள் இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஃப்ளேவரில் சாப்பிட்லாம். அது ஒரு விஷயமா. ஸோ ஒரிஜினல் ஃப்ளேவர்ஸாக இருந்தது, அதுதான் மெயினு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதை மட்டும் விடுவோமா, நம்ம எப்போவாச்சும் தான் வந்து சீட் டேவை வைப்போம். அந்த சீட் டேயில் நமக்கு பிடிச்சது சாப்பிட்ணுமேனு இந்த அக்கா தான் அங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நான் அப்படியே பேசிகிட்டே இருந்தேன், என்னெல்லாம் இருக்குக்கா சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அங்கே ஸ்டிக் பண்ண அந்த போஸ்டர்ஸ் எல்லாமே பாருங்களேன், நம்மளோட ஸ்கூல் டைமை வந்து நமக்கு மெமரிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததான் எனக்கு வந்து இந்த வேஃபல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எது நல்லாயிருக்கும், நான் வந்து எப்போவுமே நிறைய கொஷின் பண்ணிகிட்டே இருப்பேங்க. எங்கே எடுத்தாலும் எனக்கு இந்த கொஷின் டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அப்போ நான் உங்ககிட்ட தான் கேட்டுகிட்டே இருந்தேன், எது நல்லாயிருக்கும், எது உங்ககிட்ட வந்துட்டு ரிப்பீட்டட் வாங்கிட்டே இருப்பாங்க, அதை சொல்லுங்கள். சிக்னேச்சர் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அந்த சிக்னேச்சர் ஃபுட்டை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒன்று சொன்னாங்க. பட் நான் எப்படி தெரியுமா, அவங்க சொல்கிறத நான் வந்து ட்ரை பண்ணவே மாட்டேன். அதுக்கப்புறம் அது அப்படியே வந்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். ஆனால் நான் கேட்குறதும் விட மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஃபைனலாக வந்துட்டு ட்ரிபிள் சாக்லேட் வித் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளேவர் இருந்தது. நீங்கள் எனக்கு அதுவே கொடுத்துருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆல்மண்ட்லாம் போடுறதுலாம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு ஒரு டார்க் சாக்லேட் போட்டாங்க, அதுக்கப்புறம் ஆல்மண்ட் வந்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு லைட்டான அந்த சாக்லேட் மேலே வந்து கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஜஸ்ட்டு 79 rupees தான். பட் ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாங்க. ஏன்னா இதை நான் வந்து 2-3 டைம்ஸ் சாப்பிட்டேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளேயே நான் வந்துட்டு ஒரு 2-3 டைம் சாப்பிட்டேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் நம்ம டயட்லலாம் இருக்கோம் அப்படின்னா இதெல்லாம் எப்பயாச்சும் ஒரு டைம் தான் சாப்பிட்ணும். அண்ட் சுட சுட சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இதுவுமே வந்து சுட சுட சாப்பிட்டுட்டு வாய் பார்க்கறது அண்டு அங்கங்கே அப்படிலாம் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நமக்கு பிடிச்ச விஷயத்தை சாப்பிடும்போது வந்து இந்த டீசன்சியெல்லாம் சாப்பிடவே கூடாது. நமக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் ஒரு கடி இந்த பக்கம் ஒரு கடி அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெலாம் மைண்ட் பண்ணவே இல்லை. ஆனாலும் அப்பப்போ யோசிச்சுட்டே இருந்தேன், ரொம்ப அசிங்கமாக போயிடுமோ அப்படின்ட்டு. அண்ட் நட்ஸ்லாம் விடாமல் சாப்பிட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. 79 rupeesக்கு ஒர்த்து. இந்த மாதிரி நிறைய ப்ரௌனீஸ் கூட இருந்தது. ஸோ ப்ரௌனீஸில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். அது ஒரு 60 rupees 65 rupees அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பிளேஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நிர்மல் ஸ்கைவேன் மாலில் ஃப்ரண்ட்லியே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.